மரியாள் கர்ப்பம் தரித்து இயேசுவை பெற்றெடுத்த ஒரு கன்னிகை. இப்போ லூக்கா 1:35 மரியாள் கிட்ட கவனிங்க, நீ ஒரு குமாரனை பெறப்போகிறாய், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி மரியாள் கிட்ட யார் சொல்றா? தேவ தூதர், ஏஞ்சல் ஆஃப் காட் மரியாளிடம் சொல்றாங்க, நீ ஒரு குமாரனை பெறப்போகிற. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒரு கலக்கம், ஒரு அதிர்ச்சி. யாருக்கு? மரியாளுக்கு. ஏன்? அவ சின்ன வயதுக்கு வராத ஒரு பெண், அவ கன்னிகை, சின்ன பிள்ளை. அந்த பிள்ளை கிட்ட தேவதூதர் என்ன சொல்லுது? நீ ஒரு குமாரனை பெறுவாய். ஒரே அதிர்ச்சி. இந்த அதிர்ச்சியும் இந்த கலக்கமும் தேவதூதருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே தேவதூதர் என்ன சொல்றார் அவளை நோக்கி? அந்த வசனத்தை படிங்க. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். என்ன வரும் உன் மேல? எப்போ பரிசுத்த ஆவி வரும்? நல்லா படிக்கணும். கலக்கமும் பயமும் அவளுக்குள்ள வந்த உடனே தேவதூதர் சொல்றாரு மரியாளை நோக்கி, என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். பரிசுத்த ஆவி எங்க வருது இப்போ? மரியாள் மேலே. உன்னதமானவருடைய பலம் எங்க வருது? மரியாள் மேலே. அந்த பலன் வந்த உடனே என்ன சொல்றாரு? உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும்னு சொல்ற. அப்போ மரியாளுடைய கலக்கத்தையும் மரியாளுடைய அதிர்ச்சியையும் மரியாளுடைய பயத்தையும் தேவதூதர் அறிந்து என்ன சொல்றாரு? தேவதூதர், பரிசுத்த ஆவி மரியாள் மேல நிழலிடும் போது உன்னதமானவருடைய பலம் அவள் மேல வரும். இதுதான் பரிசுத்த ஆவியினால உனக்கு ஆண்டவர் உனக்குள்ள உன் இருதயத்துக்குள்ள தருகிற பலன். இந்த பலன் உனக்குள்ள இருக்கும் பொழுது நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் வழி நடத்துகிற அந்த வழி கரெக்டாக இருக்கும். நான் சொல்றது புரியுதா? வெரி குட். ஸோ இப்படி பரிசுத்த ஆவியினால் மரியாள் என்ன பண்ணா? பலப்படுத்தப்பட்டாள். அதே போல இங்க உட்கார்ந்திருக்கிற நீயும் ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசித்த இந்த நேரத்தில் புரியுதா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் ஆண்டவர் என்ன பண்றார்? உன்னை முத்தரிக்கிறார், உன்னை சீல் பண்றார். So now the Holy Spirit is sealed into your heart. உன்னுடைய இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர்னால முத்தரிக்கப்பட்டிருக்கிற. அப்போ உனக்குள்ள தேவனுடைய பலன் இறங்கி வந்திருக்கிறதுன்ற அர்த்தம்.